எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் இந்த வீலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா இது இப்படி கடை பரப்பி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த வீக்குக்கான மெனு நான் வந்து எப்படி தயார் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நம்ம வீட்டுக்கு நான் எப்படி என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், எப்படி ஷாப்பிங் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு குவிக்காக இந்த வீலாகில் வந்து ஷேர் பண்ண போகிறேங்க. ஐ ஹோப் இது நிறைய பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதாங்க நம்ம இந்த நெக்ஸ்ட் வீக்குக்கு போட்டிருக்க மெனு. நான் வந்து சண்டே ஈவினிங் ஆர் நைட்டே இந்த மெனு வந்து போட்டுடுவேங்க. ஸோ தட் எனக்கு மண்டே அன்னைக்கு மார்னிங் பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே 2 கடைக்கு, அதனடா 2 கடைன்னு யோசிக்காதீங்க. ஒன்று இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ், பிரெட்டு, முட்டை, பால், தயிர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கு, ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறதுக்கு இந்த வெள்ளைக்காரனோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவேன். நம்ம தமிழ் கிராசரிஸ் இருக்கு இல்லைங்களா, அரிசி, பருப்பு, நம்ம தமிழ் இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு, இந்தியன் கிராசரிஸ் வாங்குறதுக்கு தமிழ் கடைக்கு போவேன். ஸோ இது 2 கடையை முடித்து அதை ப்ராப்பராக வாங்கிட்டு வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி அதெல்லாம் வைக்கிறது எல்லாமே எனக்கு மண்டே அன்னைக்கு செய்யும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக செய்ய முடியும். ஏன்னா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க ஹஸ்பண்ட், அண்ட் பையனும் ஸ்கூலுக்கு போயிடுவான். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். குவிக்காக இந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேங்க. இது வந்து செட்டாஃபில் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர். நம்ம வந்து ஸ்கின் மட்டும் இல்லாமல் ஃபுல் பாடியுமே நம்ம வாஷ் பண்ணலாம். இது வந்து அதே செட்டாஃபில்ல வந்து மாய்ஸ்சரைசிங் லோஷனுங்க. இது வந்து இங்கே யூகேயில் நிறைய பேருக்கு இந்த எக்ஸிமா இருக்குங்க, எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த போலன் அலர்ஜி, இந்த ஏ ஃபீவர், இந்த மாதிரி டைமில் வந்து ஸ்கின் வந்து நமக்கு ரொம்ப ட்ரை ஆகி அதுவே ரேஷஸ் அந்த மாதிரிலாம் வரும். என் பையனுக்கும் எக்ஸிமா இருக்குது, எனக்குமே இப்போ ரொம்ப ரீசெண்டாக எனக்கு இந்த அலர்ஜிஸ்லாம் வர ஆரம்பிச்சுதுங்க. அப்போ எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ண இந்த க்ரீம் அண்ட் இந்த ஃபேஸ் வாஷும் இந்த க்ரீமும் தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் 2 months-ஆக. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. அது எஸ்பெஷலி எக்ஸ்ட்ரீம் எக்ஸிமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பசங்களுக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா ட்ரை ஸ்கின், இந்த கிளென்சர் அண்ட் இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னடா இது பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம வீட்டில் வந்து நம்ம 2 மீலுக்கு தாங்க நல்ல ஹெவி மீலாக சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் தான். டின்னர் வந்து கட்டாயமாக ஒரு 6 o'clock to 7 o'clock-குள்ள தோசை மாவு கண்டிப்பாக வீட்டில் இருக்கும், சப்பாத்தி மாவு இருக்கும். சப்பாத்தி ஒரு தோசை இல்லை இட்லி இல்லை வேறு ஏதாவது ஒரு மாவு இருந்தது அப்படின்னாக்கா அதில் இட்லியோ தோசையோ செஞ்சுட்டு மதியமும் அண்ட் மார்னிங் ஏதாவது சைட் டிஷ் பண்ணியே போலிங்களா, அப்புறம் வெஜிடபிள்ஸ் பொரியெல்லாம் நம்ம செஞ்சுருப்போம், அது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நாங்கள் ரொம்ப சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிவிடுவோங்க டின்னரை. வந்து மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். இந்த மெனுவை நான் உங்களுக்கு குவிக்காக ரீட் பண்ணி காமிக்கலான்னு யோசிக்கிறேங்க. ஸோ மண்டேயோடது இன்றைக்கி நான் சமைச்சிட்டேன். மார்னிங் வந்து இட்லி, தக்காளி தொக்கு, மதியம் வந்து கருப்பு கொண்டக்கடலை குழம்பு, கேரட் ஃப்ரை அண்ட் மோர். நாளைக்கு வந்து சிக்கன் சாண்ட்விச், முட்டை, ஸ்ட்ராபெரி. மதியத்துக்கு கில்லு சாம்பார், சிக்கன் ஃப்ரை, பீட்ரூட் பொரியல். வென்ஸ்டே மார்னிங் பன்னீர் புர்ஜி மாதிரி செஞ்சுட்டு தோசை வச்சு சாப்பிட்றோன்னு யோசிச்சிருக்கோம். அண்ட் முட்டையும் ஆரஞ்சும். ராஜ்மா மதியத்துக்கு வந்து ராஜ்மா இருக்கு இல்லைங்களா, ரெட் கிட்னி பீன்ஸ், அதை போட்டு ஒரு புலாவ் மாதிரி பண்ணிவிட்டு வெண்டைக்காலை வந்து பச்சடி மாதிரி செஞ்சுப்போம். அண்ட் தேர்ஸ்டே வந்து குழி பணியாரம், கார சட்னி மார்னிங். அண்ட் மதியத்துக்கு ரசம், ஃபிஷ் ஃப்ரை, ஒரு பருப்பு கடையல் மாதிரி செஞ்சுட்டு பீன்ஸ் பொரியல். ஃப்ரைடே அன்னைக்கு கட்டாயமாக இட்லி, சாம்பார், அப்புறமா முட்டை, ஒரு வாழைப்பழம். மதியத்துக்கு முள்ளங்கி சாம்பார் இருக்குது இல்லைங்களா, அதுதான் நான் மார்னிங்குமே போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஒரு 2 in 1 மாதிரி சாம்பார் நிறையவா வச்சுட்டேன் அப்படின்னாக்கா முள்ளங்கி சாம்பார். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்குவோம். கீரை பொரியல், காலிஃப்ளவர் ஃப்ரை. சாட்டர்டேக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம், ஒயிட் குருமா. அண்ட் மதியத்துக்கு கீரை கடையில், சேனைக்கிழங்கு வந்து வறுவல். சண்டே அன்னைக்கு போடல, எப்படியோ கண்டிப்பாக சிக்கனோ மட்டனில் பிரியாணி ஏதாவது இருக்கும். ஸோ சண்டே மட்டும் நான் மெனு வந்து போட மாட்டேன், அன்னைக்கு டிசைட் பண்ணிக்குவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் நான் வெஜிடேரியன், ஒரு 5 நாள் 4 நாள் வந்து வெஜிடேரியன். ஒவ்வொரு நாளுமே கண்டிப்பாக ப்ரோட்டீனுக்கு, ஃபைபருக்கு அண்ட் கால்சியம்க்கு, கொஞ்சமாக கார்ப், இப்படி வர மாதிரி நீங்கள் மெனு போட்டாலே நீங்கள் ஒரு 1 week 7 days நம்ம கணக்கு எடுக்கும்பொழுது ஒரு பேலன்ஸ்டு மீல் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஒரு நாள் கண்டிப்பாக வர மாதிரியும், அப்புறமா ப்ரோட்டீன் இதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹெல்த்தில் உங்களுக்கே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. என்னடா இது இவ்வளோ பேலீஃப் இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க, அண்ட் இவ்வளோ ஏலக்காலாம் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னாக்கா நம்ம வீட்டில் கண்டிப்பாக நாங்கள் வந்து வெளியிலேருந்து வாங்குகிற மசாலாக்கள் வந்து ரொம்ப கம்மின்றதை விட எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி இயர்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே பெரிய விஷயங்க. நான் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். ஏன்னா வீட்லேயே தான் கரம் மசாலா, என்ன மசாலாவாக இருக்கட்டும் வீட்லேயே கரம் மசாலா, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, சாம்பார் பொடி, ரசப்பொடி, இது எல்லாமே நம்ம வீட்லேயே தான் நான் செஞ்சுப்பேன். அதனால தான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் ஹோல் லாட்டாக வாங்குறது.
ஒரு வாரத்துக்கு சமையல் வந்து பிளெயின் நம்ம வீட்டில் அரைக்கிற பிளெயின் சில்லி பவுடர், பிளெயின் தனியா பவுடர், அப்புறமா வீட்லேயே நீங்கள் சீரக பொடி, சோம்பு பொடி, பெப்பர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா இது மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மசாலா மட்டுமே போட்டு சமைச்சு பாருங்களேன். சமையலே நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வாங்குற மசாலா நம்ம வாங்கவே மாட்டோம். ஸோ ஏலக்காவும் ஸ்டோர் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு பிரியாணி மசாலா, கரம் மசாலா, நான் வீட்டில் என்னெல்லாம் மசாலா அரைக்கிறேனோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஸ்ட்ராபெரிஸும் நான் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு வாஷ்லாம் பண்ண வேண்டாங்க. நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நிற்காது, அது அழுக ஆரம்பிச்சிடும். சாப்பிடும்பொழுது எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து நீங்கள் சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில், நல்ல ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஃப்ரிட்ஜில். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீக்குக்கான மெனுவெல்லாம் காமிச்சேன் இல்லைங்களா, அது எல்லாமே முடிஞ்சாக்கா நான் எவ்ரிடே ஷார்ட்ஸ் மாதிரி வேணால் நான் சமைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க. நம்ம இந்தியன் ஷாப்பில் தாங்க நான் வந்து சின்ன வெங்காயம் வாங்கினேன். இந்த வாரத்துக்கான சின்ன வெங்காயம். ஈவினிங் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ நான் குவிக்காக இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு ஃப்ரீசர் ஜிப்லாக் பேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரீசர் பேக்ஸில் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். சமைக்கும்பொழுது நம்ம எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சமைச்சிக்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கான சின்ன வெங்காயமும் சூப்பராக வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பையன் வந்து டின்னர் சாப்பிட்டா வந்துட்டா. இன்றைக்கி லஞ்ச் வந்து அவன் ஸ்கூல் டின்னர்ஸ் ஏதாங்க சாப்பிட்டான். ஸோ டின்னருக்கு வந்து நாங்கள் மதியம் சமைச்சோம் இல்லைங்களா, கருப்பு கொண்ட கடலையில் காரக்குழம்பு அண்ட் கேரட் பொரியல் அண்ட் கொஞ்சமாக தயிர். ஸோ இதே தான் நாங்கள் அவன் டின்னருக்கு சாப்பிட்றான். நான் வந்து அந்த கேரட் பொரியல், கொஞ்சமாக அந்த கொண்டக்கடலை, அந்த குழம்பு அண்ட் தோசை மாவு இருக்குது, ஒரு தோசையை ஊற்றி ரொம்ப சிம்பிளாக டின்னரை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஏர்லியாக சாப்பிட்றதுனால ஸோ இப்படி சிம்பிளாகவே சாப்பிட்டு முடிச்சிடுவோம். 2 பேருமே டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு, என் பையனோட ஸ்கூல் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அவனை தூங்க அனுப்பிட்டு நான் ரிலாக்ஸ்டாக என்னோடய கிச்சன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஏன் நான் தனியாக இருக்கும்பொழுது நைட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்கா அப்போ தான் ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. இப்போ பையன் ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேட்பாங்க, அது பண்ணணும் இது பண்ணணும் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ எனக்கு என்றைக்குமே வந்து நான் ஈஸியாக எப்போ ஃபீல் பண்ணுவேனாக்கா அவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவன் கூட உட்காந்துட்டு ஸ்கூல் ஒர்க்ஸு டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு அவனை தூங்க அனுப்பிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிரும். நான் குயிக்காக என்னோடய கிச்சன் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிடுவேன். ஸோ இந்த ஆர்கனைசிங்கை நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு நான் வாஷ் பண்ணி வைக்க மாட்டேங்க. வாஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் வைக்கணும். ஸோ பெட்டர் நீங்கள் வாஷ் பண்ணாமல் டிஷ்யூஸ் போட்டு நீங்கள் வச்சுட்டு நம்ம அன்னைக்கு யூஸ் பண்ணும்பொழுது என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை மட்டும் எடுத்து நல்லா சால்ட் வாட்டரில் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சமைச்சிக்கலாம். ஸோ காலிஃப்ளவர்லாம் நான் இந்த மாதிரி இந்த ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் பச்சை மிளகாய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ போட்டு ஏதாவது ஒரு பாட்டிலோ நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா நிறைய நாளைக்கு வரும். அந்த ஸ்டெம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பீட்ரூட்டோட அந்த லீவ்ஸோடு தான் இங்கே வருவாங்க. ஸோ அதையெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. பீட்ரூட் மட்டும் நீங்கள் என்றைக்குமே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ணிவிடுங்க. எல்லா பீட்ரூட் மட்டும் இல்லைங்க, எல்லா வெஜிடபிள்ஸுமே மேக்ஸிமம் ஒரு 3 or 4 டேஸ்க்கு நம்ம வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே வைக்கும்பொழுது அது எவ்ரிடே அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கும்பொழுதோ வெளியில் இருக்கும்பொழுதோ அதோடய விட்டமின்ஸ் எல்லாம் அது வந்து எழுந்துக்கிட்டே நிறைய கம்மியாகிட்டே வரும். ஸோ பெட்டர் நம்ம வந்து ரொம்ப சீக்கிரம் சமைச்சு டக்குன்னு வாங்கினதுக்கப்புறம் சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்றது தான் பெட்டர். அதுவும் எஸ்பெஷலி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது எனக்கு ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த கீரை மட்டும் நான் வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேங்க. கீரை அன்றைக்கி வாங்குறேன்னா அன்றைக்கி சமைக்கிறேனாக்கா டேரெக்டாக உடனே சமைச்சிருவேன். அன்றைக்கி சமைக்கல மெனு ஒரு 3 நாள் கழிச்சு தான் இருக்குது அப்படின்னாக்கா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜில் கிடையாது, ஃப்ரீசரில். நம்ம கீரை மட்டும் இல்லைங்க, அது க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே, கீரை, பட்டாணி, அதுக்கப்புறமா ப்ராக்லி, பீன்ஸ், ஆஸ்பெரகஸ், இந்த மாதிரி க்ரீனாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கின ஒன்று நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற இந்த விட்டமின் ஏ எல்லாம் வந்து நம்ம லூஸ் பண்ணாமல் அப்படியே அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே லாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதிலிருந்து நான் அந்த கீரை அதெல்லாம் மட்டும் கட்டாயமாக வாங்கினேன் அப்படின்னாக்கா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பேங்க.
அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நான் வந்து சிக்கன் தான் மேரினேட் பண்ணுறேன். ஏன்னா மறுநாளைக்கு வந்து நம்ம மெனுவில் வந்து சிக்கன் சாண்ட்விச்சும் சிக்கன் ஃப்ரையும் இருந்துச்சு. நான் ஒரேடியாக நான் பிரெஸ்ட் ஃபில்லட்ஸ் மட்டும் வாங்கி சிக்கன் சாண்ட்விச்சுக்குமே சேர்த்து ஃப்ரைக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஒரே மேரினேஷனாக போட்டு மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. இதில் பாதி நான் சிக்கன் சாண்ட்விச் பண்ண போகிறேன். நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த ரெசிபியும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கொத்தமல்லி, புதினா எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி நீட்டாக அடுக்கியாச்சுங்க. ஃப்ரிட்ஜ்லேயும் நான் வச்சாச்சு. அண்ட் நம்ம மெனு வந்து நீங்கள் பார்த்தீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் நைட்டு வந்து கிச்சனையும் டைடியப் பண்ணிட்டேன். மறுநாளைக்கு எனக்கு 2 நாளைக்கு மாவு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து இட்லி மாவு கொஞ்சம் கம்மியாக ஊற வச்சுக்கிட்டேன். அண்ட் கொஞ்சமாக குழிப்பணியாரத்துக்கும் மாவு வந்து ஊற வச்சாச்சு. இங்கே லண்டனில் மோஸ்ட்லி டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால நாங்கள் ஓவர் நைட் சோக் பண்ணி தாங்க பழக்கம். அப்போ தான் நமக்கு கொஞ்சமாவது சீக்கிரமாக மாவு புளிக்கும். அதனால நம்ம ஊர் மாதிரி 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஊற வைக்காமல் ஓவர் நைட் தான் கண்டிப்பாக நாங்கள் இட்லி மாவு என்ன மாவுக்குனாலுமே ஊற வைப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குவிக்காக அந்த வீக்குக்கான எண்ணெய்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம அஜரப்பட்டியில் எண்ணெய்லாம் கம்மியாக இருந்துச்சு, எண்ணெயெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் டாப் அப் பண்ணி குவிக்காக வச்சாச்சுங்க. ஏன்னா இந்த மண்டே டு ஃப்ரைடே இந்த ஒர்க்கில் வச்சுக்கக்கூடாது. நம்ம காலையில் லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் அவசரமாக சமைக்கும் பொழுது ஏதாவது காலி டாப் அப் பண்ணோன்னாக்கா அதுலேயும் நமக்கு பயங்கரமாக டைமை நம்ம வந்து லூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சண்டே ஈவினிங் ஒரு மண்டே மார்னிங் ரிலாக்ஸ்டாக கடகடன்னு எதெல்லாம் கம்மியாக இருக்கோ டாப் அப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஒரு 1 வீக் ஃபுல்லாக ஒரு டென்ஷன் ஃப்ரீ மார்னிங்ஸாக இருக்கும். அண்ட் இது வந்து மறுநாள் மார்னிங்க நைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க குவிக்காக கிச்சனையும் டைடியப் பண்ணியாச்சு நம்ம. ஸோ மறுநாள் மார்னிங் எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் ஒரு மார்னிங் நம்மளோட கார்டனோட ஒரு லுக்கு பார்த்துட்டு அந்த ஃப்ரெஷ் ஏர் பார்க்கும்பொழுது அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த க்ரீன் லீவ்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுதே அது ஒரு மனசுக்கே ரொம்ப ஒரு 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 பயங்கர காமாக இருக்குங்க. எனக்கு அந்த ப்ளூ ஸ்கை பார்க்கும்போது ரொம்ப காமாக இருக்கும். எனக்கு கார்டனிங்கில் பெருசாக நாலேஜ் கிடையாது. பட் எனக்கு யாருக்கு தாங்க பூக்களை பார்க்குறதுக்கு வந்து பிடிக்காது. ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் தான் நான் கார்டனிங் எல்லாமே பண்ணுவாங்க. நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன் நானுமே. சரி நம்மளும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக நிறைய கார்டனிங் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். அண்ட் மார்னிங் வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்க நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கன் வந்து சிக்கன் சாண்ட்விச்சுக்கு பாதி வந்து நான் கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அந்த மேரினேட் பண்ண சிக்கன் அப்படியே போட்டு நல்லா ஃப்ரை பண்ண விட்டாச்சுங்க. அது ஃப்ரை பண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் சாண்ட்விச் பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஸோ நல்லா சூப்பராக அது ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இது வந்து நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் சாண்ட்விச்சுக்கு. லஞ்சுக்கு வந்து இன்னொரு பாதி சிக்கன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா? அதில் கொஞ்சம் காரப்பொடி போட்டு செய்வேன். அது நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ சைட் பை சைட் நான் கில்லு சாம்பார் தான் மெனுவில் போட்டிருந்தேன். ஆனால் கில்லு சாம்பாருக்கு பதில் ஒரு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சாம்பார் கடையல் மாதிரி வச்சுட்டேங்க. எப்படின்னா புளி விடாமல் சரி சம்டைம்ஸ் நம்ம வந்து எவ்ரிடே ஏதாவது ஒரு சுவையை வந்து கம்மி பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. ஒரு நாள் சால்ட் கம்மியாக, ஒரு நாள் சுகரே இல்லாமல். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம புளி சேர்க்க வேண்டாம் சமையலில் அப்படிங்கிறதுக்காக தக்காளி மட்டும் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி செஞ்சேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நான் மதியத்துக்கு வந்து அந்த மேரினேட் பண்ண சிக்கனே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் ஸ்பைசியான ஒரு சிக்கன் தொக்கு மாதிரி செஞ்சுக்கிட்டேங்க. இது வந்து மதியம் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்றதுக்காக காரமாக செஞ்சுக்கிட்டேன் அந்த பாதி சிக்கனை. இது நீங்கள் நல்லா சிம்லேயே வச்சு சுக்காவாக ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சிக்கன் தொக்கு மாதிரி வந்துடுங்க. இது வந்து சாம்பாருக்கு. இது சாம்பார்னு சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் நல்லா ஒரு வெங்காயம், தக்காளி போட்டு துவரம்பருப்பு போட்டு ஒரு கடையல் வேணால் நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ வெறும் சின்ன வெங்காயம் எண்ணெயில் அண்ட் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். நான் சாம்பாருக்கு எப்போவுமே இந்த மாதிரி பிளெயின் இந்த பவுடர்ஸ் தாங்க போடுவேன். தேவைப்பட்டுச்சுன்னா வீட்லேயே நான் அரைச்சி வச்சுருப்பேன் சாம்பார் பொடி, அதை யூஸ் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் அதை யூஸ் பண்ணல. வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி, வேக வச்ச பருப்பு, தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து கொட்டினீங்கனாக்கா ஒரு சூப்பரான ஒரு சின்ன வெங்காயம் அண்ட் தக்காளி போட்ட ஒரு துவரம்பருப்பு கடையல் மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சிக்கன் தொக்குக்கு வந்து அந்த கடையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா ஒரு ஸ்பைஸியாக சிம்லே வச்சு நல்லா சுக்காவாக பண்ணியாச்சு இந்த பாதி சிக்கனை வந்து. ஸோ நம்ம லஞ்சு வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அந்த சிக்கனை மட்டும் செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா பையன் குளிச்சுட்டு கீழே வந்தானாக்கா சூடாக சாண்ட்விச் செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் லஞ்ச் தான் செஞ்சிட்டு இருந்தேன்.
சிக்கன் சாண்ட்விச்க்கு நான் வந்து கொஞ்சமாக தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா மொசரல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறமா அந்த சிக்கன் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது. அண்ட் 50-50 பிரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல் வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பிரெட் மேலே கொஞ்சம் சிக்கன், தக்காளி, சீஸ் வச்சுட்டு இன்னொரு பிரெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் சாண்ட்விச், நம்ம ஊர் ஃப்ளேவரில் ஒரு சிக்கன் சாண்ட்விச் வந்து ரெடி. நான் வந்து இன்னொரு சாண்ட்விச் வந்து நம்ம காரமாக அந்த சிக்கன் தொக்கு பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயுமே ஒரு சிக்கன் சாண்ட்விச் பண்ணேங்க. அது நமக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு காரமாக, இன்னமும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் அந்த ஒரு பஞ்ச் வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும் சிக்கன் சாண்ட்விச். ஸோ யம்மியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. என் பையனுக்கு என்றைக்குமே மார்னிங் வந்து எவ்ரிடே நான் வந்து 2 முட்டை கொடுத்துருவேங்க. வேக வச்ச முட்டை, கண்டாயமாக ஏதாவது ஒரு ஃப்ரூட் இருக்கும், ஏதாவது இந்த மாதிரி ஒரு கார்ப் மிக்ஸ் பண்ணி ப்ரோட்டீன் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். அண்ட் எனக்கு டைம் ஆகிடுச்சுங்க. ஸோ கடகடன் பையனை கூப்பிட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்த உடனே நம்ம லானுக்கு தண்ணி விடணுங்க. ஸோ கடகடன் லானுக்கு மட்டும் அந்த ஸ்ப்ரே இது இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு விட்டுட்டேன். இல்லைங்க, பொங்கல் கிடையாது, இது போல ஃபுட்டே கிடையாது. அதனால நீங்க வந்து இந்த மசாலா நம்ப மாட்டேங்கிறீங்க. அப்ப என்னவா இது? இது ட்ரிங்க்குங்க. ட்ரிங்க்னா காஃபி. காஃபியா? ஒண்ணு பரவட பாருங்க. என்ன லீக்லாம் இருக்கு, அப்படியே இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, லீக்கே ஆகாது. கரெக்ட்டா உள்ள டப்பா வச்சு அடைச்சிருப்பாங்க. டப்பா இருக்கும், அது நசிக்கிடுச்சு. கிச்சனில் நம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டரான பரிதாபங்கள் கோபி சுதாகரோட காமெடிஸ் வீடியோவை போட்டுட்டே நம்மளோட அன்னைக்கான பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபுல் ஃப்ளெஷ்டில் ஆரம்பிச்சாச்சுங்க. ஒயிட் ரைஸும் பீட்ரூட் பொரியல் மட்டும் செய்யலை இல்லைங்களா லஞ்சுக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு வேகமாக முடிச்சாச்சு. அண்ட் ஒரு சூப்பரான லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட ஹவுஸ் ஒய்ஃபு சொல்லவே வேண்டாங்க. ஹோம் மேக்கர்ஸ்க்கு அதை பார்த்துட்டு ஒர்க்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அவங்களுக்கு எக்கச்சக்கமாக நிறைய வேலைகள் இருக்குனாக்கா, இந்த ஒர்க்குக்கு போகிறவங்க எப்படி தான் ஒர்க்கும் சமாளித்து வீடியோ சமாளிக்கிறாங்கன்னு தெரிலங்க. நிஜமாகவே அவங்கக்கிட்ட கண்டிப்பாக வந்து நம்ம கேட்கணும் எப்படி அவங்க அதை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீலாகில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.